Hi friends, welcome to Tina Jan's Creation. இன்னைக்கு நம்ம ஒரு bridal design பார்க்கலாம் friends. அதுக்கு நான் 6 layers of thread எடுத்துர்க்கேன். clothல lock போட்டுக்கிறேன். போட்டு பக்கத்துல ஒரு knot. போட்டு இப்போ 2 chain 1 2. இப்போ double crochet போடுறேன் friends. 3 double crochet போடுறேன். 3 double crochet போடுறேன் friends. டோட்டலா 4 ஆகணும். இந்த 2 செயினோட சேர்த்து நமக்கு 4 double crochet ஆகணும். போட்டு இப்போ 3 செயின் 1 2 3 3 செயின் போட்டு எங்க வருது பார்த்தாங்க double crochet 1 போடுறோம். போட்டு நான் இந்த மாதிரி பீட் எடுத்துர்க்கேன் friends. flower bead. பீட் போட்டு பீட் லாக் பண்ணிட்டு எங்க வருது பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு இப்போ 6 செயின் 1 2 3 4 5 6 6 செயின் போட்டு cloth turn பண்ணிட்டு இந்த double crochet இருக்கு இல்லீங்களா அந்த double crochetல லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு இப்போ 3 செயின் 1 2 3 3 செயின் போட்டு இந்த first double crochetல லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு cloth turn பண்ணிக்கலாம். இப்போ இந்த 6 செயின் கேப்ல வந்து நம்ம triple crochet போட்டுன்னு வரணும் friends. 1 2 3 4 triple crochet போட்டு இங்க ஏற்கனவே 2 செயின் போட்டு இருக்குங்க फ्रेंड्स. அது 2 செயினை வந்து ஒரு triple crochet கவுண்ட் பண்ணிக்கலாம். அப்போ டோட்டலா நமக்கு 6 ஆச்சு. 6 ஆனதோ இப்போ 3 செயின் 1 2 3 3 செயின் போட்டு இந்த பக்கம் 6 triple crochet போட்டு வரணும் फ्रेंड्स. 1 2 3 4 5 6 double crochet triple crochet போட்டு இங்க இந்த 3 செயின் கேப் இருக்கு இல்லீங்களா அந்த அளவுக்கு கேப் போட்டு நம்ம இங்க டபுள் crochet போடுறோம். இங்க வந்து நம்ம 8 double crochet போடுறோம் friends. 1 2 3 4 5 6 7 8 double crochet போட்டு இப்போ 3 செயின் 1 2 3 3 செயின் போட்டு எங்க வருது பார்த்தாங்க double crochet போடுறோம் friends. பீட் எடுத்துக்கலாம். பீட் எடுத்து பீட் லாக் பண்ணிட்டு இங்க டபுள் crochet போட்டுக்கலாம்.
இப்போ 6 செயின் 1 2 3 4 5 6 செயின் போட்டு இங்கே லைட்டாக டர்ன் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட்டில் ஒரு லாக்கு, இப்போ 3 செயின் 1 2 3 செயின் போட்டு இங்கே இந்த 8 டபுள் க்ரோஷெட்டில் இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட்டில் ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு இப்போ கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு இங்கே வந்து 4 ட்ரிபிள் க்ரோஷெட் போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 4 6 இப்போ 4 ட்ரிபிள் க்ரோஷெட் ஆச்சு. இப்போ 3 செயின் போட்டு திரும்பி 6 ட்ரிபிள் க்ரோஷெட் போடணும். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக 4 செயின் போட்டு 4 டபுள் க்ரோஷெட் போட்டு 2 செயின் போட்டு கட் பண்ணிட்டேன். இப்போது நான் பர்பிள் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 செயின் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல லாக் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த லாக் மேலே லாக் போட்டு இன்னொரு லாக்கு போட்டு 3 செயின் போட்டு ஒரு கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கேப்பில் வந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். அதுலேருந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு சிங்கிள் க்ரோஷெட்டு இங்கே வந்து சென்டரில் வந்து 2 வாட்டி சிங்கிள் க்ரோஷெட் போடுறாங்க. 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷெட் போட்டு 1 2 3 செயின் போட்டு 1 2 3 விட்டுட்டு 4 செயின் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3 டபுள் க்ரோஷெட் விட்டு 4th டபுள் க்ரோஷெட்டில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அப்புறம் நெக்ஸ்ட்டு கேப்பில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டு இப்போது இங்கே ஃபஸ்ட்டு கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 செயின் போட்டோம் இல்லைங்களா, அது வந்து அந்த கேப்பில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டு ஒரு செயின், ஒரு ஸ்மால் பீட் 2 mm பீட் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மால் பீட் போட்டு 2 செயின், அப்புறம் ஒரு பீகாட். இப்போது நெக்ஸ்ட்டு கேப்பில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அதுக்கு நெக்ஸ்ட்டு கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், ஒரு செயின், இப்போ ஒரு செயின் போட்டு ஒரு 2 mm பீட் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு செயின் போட்டு இங்கே லாக் பண்ணிக்கலாம், பீக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போது சிங்கிள் க்ரோஷெட் நெக்ஸ்ட் கேப்பில், அதுக்கு நெக்ஸ்ட் கேப்லையும் இன்னொரு சிங்கிள் க்ரோஷெட். இப்போது ஒரு செயின், ஒரு செயின் போட்டு ஒரு பீடு, 2 செயின், இப்போது ஒரு பீகாட். இப்போது இந்த 3 செயின் கேப்பில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட், ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷெட், இப்போது ஒரு டபுள் க்ரோஷெட், டபுள் க்ரோஷெட் போட்டு இப்போது ஒரு செயின், ஒரு பீட், 2 செயின் போட்டு இந்த டபுள் க்ரோஷெட்டில் வந்து ஒரு பீகாட் போட்டுக்கலாம். போட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டபுள் க்ரோஷெட், அதே கேப்பில் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷெட், ஒரு சிங்கிள் க்ரோஷெட். இந்த 3 செயின் கேப்லேயே இவ்வளோத்தையும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கேப்பில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட். இப்போது ஒரு செயின்,
இப்போது 2 செயின் பீட் போட்டு 2 செயின் போட்டு ஒரு பீகாட். இப்போ நெக்ஸ்ட் கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அதுக்கு நெக்ஸ்ட் கேப்பில் இன்னொரு சிங்கிள் க்ரோஷெட். இப்போ ஒரு செயின், ஒரு பீட், ரெண்டு செயின் போட்டு ஒரு பீகாட். இங்கே வந்து த்ரெட்டு பத்தலன்னு நாட் போட்டிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து அழகாக ட்ரிம் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பின்னாடி ஓட்ட வச்சலாம். அப்போ அவ்வளோ தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சில நேரத்தில் த்ரெட்டு பத்தலைன்னா இப்படி இது போலவும் செய்யலாம். இப்போது நெக்ஸ்ட்டு கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அதுக்கு நெக்ஸ்ட்டு கேப்பில் இன்னொரு சிங்கிள் க்ரோஷெட். இப்போ ஒரு செயின், ஒரு பீட், ரெண்டு செயின், ஒரு பீகாட். இப்போது இங்கே டபுள் க்ரோஷெட் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சிங்கிள் க்ரோஷெட். இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேப்பில் குச்சி கட்டிட்டு நான் காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த டிசைனுக்கு நம்ம ஒரு 600 rupees சார்ஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.